ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நச்சுன்னு 4 க்ளீனிங் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் கிச்சன் டிப்ஸ் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அந்த வீடியோஸை போய் பாருங்கள். அதே போல் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இப்போ முதல்ல டிப் நம்பர் 1 என்னன்னு பார்த்துக்கலாம். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்குறோங்க. இந்த மாதிரி அலுமினியம் குக்கரு எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். இந்த குக்கரை இந்த மாதிரி அழகாக எப்படி தேய்ச்சி எடுக்கிறது அப்படின்னு தான் காட்ட போகிறேன். இதற்காக நம்ம குளியல் சோப்பு வேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா, சின்ன சின்ன பீசஸ் குளியல் சோப்பு எடுத்துருக்கிறேன். ஒரு ஸ்டீல் நார் ஸ்க்ரப்பர் எடுத்துருக்குறேங்க. குளியல் சோப்பு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லக்ஸ் சோப்பு, டவ் சோப்பு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு டவ் சோப்போட பீசஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ குக்கரை அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறதுனால அந்த சிங்கில் கீறல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன கிளாத் போட்டிருக்கிறேங்க. இப்போ குக்கரை இது மேலே வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கரையாக இருக்குதுன்னு. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் மூலையிலேயே இருந்தது. இப்போ நம்ம ஸ்டீல் நாரும் குளியல் சோப்பும் எடுத்துருக்குறோம். அதை லேசாக நனைச்சிக்கலாம். நனைச்சிட்டு குக்கரில் வச்சு நல்லா தேய்க்க ஆரம்பிக்கலாங்க. வெளிப்பக்கத்துக்கு இது யூஸ் பண்ணிக்கோங்க. உள்பக்கம் நீங்கள் தேய்க்கும் பொழுது நம்ம ஆர்டினரி பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, லிக்விட் சோப், அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா குளியல் சோப்பு அந்த வாசம் வரும், அதனால தாங்க. பாருங்கள், இதை நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி ஒரு இடத்த லேசாக தொடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிருக்குதுன்னு. இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்ச உடனே ஒரு தடவை கழுவிக்கலாம். இப்போ லேசாக உங்களுக்கு கரை இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னொரு தடவை நீங்கள் அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க. நீங்கள் ஒரு 15 days ஒன்ஸ் இந்த மாதிரி கழுவினா போதும். டெய்லியும் நம்ம ஆர்டினரி சோப் வச்சு கழுவுற மாதிரி கழுவிக்கலாம். அப்போ எப்போவுமே பளிச்சுன்னு இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, விம் லிக்விடெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த லிக்விட் சோப்பை இந்த ஆர்டினரி ஸ்க்ரப்பர், நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பரில் போட்டு இதை தேய்ச்சிக்கலாங்க. நான் ஸ்டீல் நார் யூஸ் பண்ணதுனால தான் க்ளவுஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி தேய்க்கிறதானா நம்ம சாதாரணமாக தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். டெய்லியும் நம்ம சமைச்ச உடனே நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிங்கனாலே நல்லா பளபளன்னு இருக்கும். 15 days ஒன்ஸு ஒரு ஸ்டீல் நார் யூஸ் பண்ணி வெளிப்பக்கம் தேய்ச்சிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம கழுவினோம்னா குக்கர் எப்படி பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இந்த டிப்பு உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க. அடுத்ததாக டிப் நம்பர் 2 என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருமே சிங்க் யூஸ் பண்ணுவோம், டெய்லி நைட்டு கழுவுவோம். இருந்தாலும் சம்டைம்ஸ் அழுக்காகவே இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. இந்த சிங்கை எப்படி நல்லா பளிச்சுன்னு கழுவுறது தான் காட்டுறேங்க. அதுக்காக நான் இன்னைக்கு கால்கேட் பேஸ்ட்டு ஒரு ஸ்க்ரப்பரை எடுத்து வச்சுருக்கிறேன். கால்கேட் பேஸ்ட்டை சில ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக போட்டுட்டு லேசாக தண்ணி நினச்சி நல்லா சிங்கை தேய்ச்சி விட்டுக்கலாங்க. கால்கேட் பேஸ்ட் பல் தேய்க்கிறதுக்கு மட்டும் இல்லை, சிங்கு தேய்க்கவும் பயன்படுது பாருங்கள். சிங்கை நல்லா தேய்ச்சோம்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். சாதாரணமாக நம்ம கிச்சனில் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த சோப் யூஸ் பண்ணி ஒரு தடவை தேய்ச்சி விட்டுக்கலாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்பொழுது நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். கால்கேட் பேஸ்ட் யூஸ் பண்ணதுனால நல்லா கமகமான அந்த வாசனையும் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் நைட்டு தூங்க முன்னாடி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா
எதுவுமே அடைச்சிக்காது. நல்லா நைட்டில் நல்லா க்ளீன் ஆகிடும். அது பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம டிப் நம்பர் 3 என்னன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம டெய்லியும் கோம்பு யூஸ் பண்ணுவோம். கோம்பில் வந்து நிறைய அழுக்கு படிய சான்சஸ் இருக்குது. இந்த சீப்பில் இருக்கிற அழுக்கெல்லாம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் போட்டுட்டு அகலமான பாத்திரத்தில் போட்டு பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் சோப்பும் கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் போட்டிருக்கிறேன். இதோட நல்லா சூடான தண்ணியை கொஞ்சம் ஊற்றி விட்டுருக்குறேங்க. இது இப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். 10 நிமிஷம் நல்லா கழிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியிலேயே அந்த அழுக்கெல்லாம் கொஞ்சம் வந்திருக்குது. நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு லேசாக தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா இந்த மீறி உள்ள அழுக்கும் வெளியே வந்துடுங்க. பேக்கிங் சோடா போட்டு சுடுதண்ணியில் வச்சதுலேயே அந்த அழுக்கெல்லாம் தானாகவே வெளியே வந்துடும். ஏற்கனவே சோப் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, லிக்விட் சோப். அதனால் மறுபடியும் சோப் போட தேவையில்லை. ப்ரஷ் வச்சு லேசாக தேய்ச்சி விட்டுக்கலாங்க. பாருங்கள் நம்ம சீப்பெல்லாம் எப்படி சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சுன்னு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்பு. அடுத்தது டிப் நம்பர் 4 என்னன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஃப்ளாஸ்கில் பாருங்கள் எவ்வளோ ஒரு கரை பிடிச்சிருக்குதுன்னு. டீ ஊற்றி வச்சது. இந்த கரையை வந்து எடுத்து நல்லா சூப்பராக இந்த மாதிரி கரையே இல்லாமல் எப்படி கழுவுறது அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறேன். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு இப்போ வேறு ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்துருக்கிறேன். பாருங்கள் இந்த ஃப்ளாஸ்கில் உள்ள கரை தெரியுது பாருங்கள். இந்த கரையை எப்படி நம்ம போக்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டிருக்கிறேங்க. நம்ம ஆப்ப சோடான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது போட்டிருக்கிறேன். அதோட ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஊற்றிக்கலாம். நம்ம ஆர்டினரி வினிகர் தான். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் ஊற்றியாச்சு. அது ஊற்றின உடனேயே பேக்கிங் சோடாவில் அந்த வினிகர் சேர்ந்த உடனே அது ஒரு மாதிரி நுரைச்ச மாதிரி வரும். இப்போ இதோட நம்ம கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா சூடாக இருக்கிற தண்ணி ஊற்றிட்டு இந்த ஃப்ளாஸ்கை மூடிடலாம். நல்லா மூடினதுக்கப்புறம் லேசாக குலுக்கி விட்டுக்கலாங்க. அந்த தண்ணி எல்லா இடத்துலையும் படும். ஃபுல்லாக தண்ணி ஊற்றல, பாதி ஃப்ளாஸ்கில் தான் தண்ணி ஊற்றிருக்கிறோம். அதனால் இந்த மாதிரி குலுக்கும்போது எல்லா இடத்துலையும் தண்ணி படும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி ஊற்றும் பொழுது அந்த கரையெல்லாம் வந்து எப்படி கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ளேயும் க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம மறுபடியும் இதை சுடுதண்ணி வெறும் சுடுதண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். ஏன்னா நம்ம வினிகர் யூஸ் பண்ணியிருக்கிறோம், பேக்கிங் சோடா யூஸ் பண்ணியிருக்கிறோம். மறுபடியும் நம்ம ஏதாவது பாலெல்லாம் ஊற்றி வச்சோம்னா திரிஞ்சு போகிற வாய்ப்பு உள்ளது. டீ ஊற்றி வச்சா கூட, பால் ஊற்றின டீ வச்சா கூட திரிஞ்சு போயிடும், ஸ்பாயில் ஆகிடும். அதனால நல்லா சுடுதண்ணி வச்சு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீனாக ஆயிடுச்சுன்னு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும்னு நம்புகிறேங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டிப் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.